கம்பெனி ஆக்ட் மாதிரி கிடையாது. ஓகேவா? ஃபர்ம்ல எல்லாமே கொலாபரேட்டிவ் தான். என்னென்ன இருக்குப்படி மீனிங்? A firm is a business entity that aim profit. இவ்வளவு கொடுத்துருக்காங்க. எய்ம் ப்ராஃபிட் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரூல் கிடையாது. ஃபர்முக்கு நீங்க பார்ட்னர்ஷிப் ஆக்ட் பேஸ் பண்ணிக்கோங்க. 1932 அதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. பட் கம்பெனிஸ் ஆக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. மீனிங் ஓகே தானே? மீனிங் அண்டர் தி லீகல் ஆக்ட் பேஸ் பண்ணி தான் ஃபாலோ பண்ணுவாங்க கம்பெனில. ஃபர்ம்ல கிடையாது. ஃபர்ம்ல கிடையாது. பார்ட்னர்ஷிப் ஆக்ட் பேஸ் பண்ணி மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியது பார்ட்னர்ஷிப்ல. செகண்ட் பாயிண்ட் legal structure. It is registered and incorporated under the corporated or incorporated company. Okay va? Private and public was corporated to incorporated. It is meaning corporated incorporated. This is a firm la the term firm is more commonly used in any business. firm எதை சொல்லுவோம்? firm எதை சொல்லுவோம்? கம்பெனி சொல்லுவோம். ஒரு கம்பெனியை ஃபர்ம்னு சொல்றோம். என்டிட்டிஸ் அப்படிங்கும்போது அது உங்களுக்கு எல்லாமே கம்பெனியும் ஃபர்ம்னு சொல்லலாம். என்டர்பிரைசஸ் வேற, ஏஜென்சிஸ் வேற, ட்ரேடர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் அந்த பிசினஸ் என்டிட்டிஸ்க்கு நார்மலா கொடுத்துருக்காங்க ஃபர்ம். ஓகேவா? எல்லாத்துக்கும் சேர்ந்து நார்மலா ஒரே வேர்ட்ஸ் தான். அதுக்கு லீகல் ஆக்டே இருக்காது. அதுலயே அது கிளியரா இருக்கு. பார்த்து இந்த அளவுக்கு புரிஞ்சது தெரியல. நெக்ஸ்ட் ஒன் டைப்ஸ். பிரைவேட் பப்ளிக் ஆப்போசிட்ல it includes companies partnership பிரைவேட் அண்ட் பப்ளிக் கம்பெனிக்கு. ஓகேவா? நார்மல் கம்பெனிக்கு நேமுக்கு பின்னாடி என்னன்னு பாத்தீங்கன்னா பப்ளிக் லிமிடெட் முடியணும், இது பிரைவேட் லிமிடெட் முடியும். அது தெரியல. ஃபர்ம்ல பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ல அப்படி இருக்கா? வேற எதுவும் இல்ல. சரியா? பிரைவேட் அண்ட் பப்ளிக் இந்த மாதிரி செப்பரேட்டா இதுல இல்ல, ஃபர்ம்ல இருக்கு. நெக்ஸ்ட் ownership and management. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அங்க இங்க கம்பெனில போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் சிஓஇ வந்து ஓனர்ஷிப் அண்ட் மேனேஜ்மென்ட் இந்த ரெண்டு பேத்துல இவங்க டிசைட் பண்றதா. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் டிசைட் பண்றதா கம்பெனில. ஆப்போசிட்ல நேத்தே ஒரு சொல்லிட்டேன். யார் ஓனர்ஷிப் யார் மேனேஜ்மென்ட் சொல்லிருக்கேன் பாத்துக்கோங்க. அது ஃபர்முக்கு எடுத்துக்கோங்க. Shareholders are the managers and if shareholder not அது வேற பாருங்க. நெக்ஸ்ட் scope. A company provides goods and service to find customer, client or other business. இந்த ஸ்கோப் அப்படிங்கிறது பாருங்க. கம்பெனியோட ஸ்கோப் எது வரைக்கும் இருக்குன்னு மட்டும் பாருங்க. ப்ரொவைடிங் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கமா இது எல்லாமே இந்த கம்பெனிக்கு மேட்ச் ஆகுது பாருங்க. மேட்ச் ஆகுதா? கஸ்டமர்ஸ், கிளையண்ட்ஸ் எல்லாமே வராங்களா? கிளையண்ட்ஸ் இருக்காங்களா? இருக்காங்களா? கம்பெனிக்கு இருக்காங்களா? இது வரைக்கும் ஸ்கோப் இருக்கா? ஃபர்முக்கு வெயிட் பண்ணுங்க. ஃபர்ம் A firm scope under the different industries and sectors and various business activities. இது மட்டும் இப்படி கொடுத்தாங்க. வேரியஸ் பிசினஸ் ஆக்டிவிட்டீஸ் காமனா கொடுத்தாங்க. For providing goods and services firm வரதா? உங்களுக்கு தான் கேக்குறேன். ஒரு கம்பெனி நீங்க அதை பார்த்தது ஒரு ஃபர்ம்னு நீங்க சொல்லலாம். ஓகேவா? சொல்லலாம் தானே? அப்ப ஏன் providing goods and services அங்க இல்லன்னு நான் கேக்குறேன். காமன். அதனால காமனா இருந்தாலும் ஏன் providing goods and services வராதுன்னு கேக்குறேன். வராதுன்னு இல்ல. வரும் தானே? ஏன் கொடுக்கலன்னு நான் கேக்குறேன். யோசிக்கலையே சார். நீங்க தான் சொன்னீங்க கொலாபரேட்டிவ்னு சொன்னீங்க. ஃபர்ம் ஒரு கம்பெனி பார்த்து ஃபர்ம்னு சொல்லலாம். கரெக்ட்டா? நான் ஒரு ஃபர்ம் பார்த்து கம்பெனி சொல்ல முடியாது கண்டிப்பா. பட் ஏன் அதை கொடுத்துருக்காங்க? அங்கேயே அதே ஒர்க் ப்ராசஸ் அதே தான் போயிட்டு இருக்கு. அதே தான் ப்ரொவைடிங் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான் அங்கேயும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வேரி ஆகுது. என்ன வேரி ஆகுது? ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, பார்ட்னர்ஷிப் உள்ள வருது, கம்பெனி உள்ள இருக்கு, எல்லாம் சேர்ந்ததா கொலாபரேட்டிவ். அது ஏன் ப்ரொவைடிங் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கொடுக்கல? கம்பெனில ஏன் செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க? கிளைண்ட்ஸ் அங்கேயே இருக்காங்க. கிளைண்ட்ஸ் அங்கேயே இருக்காங்க, கன்சியூமர்ஸ் இருக்காங்க, கஸ்டமர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே அங்கேயே இருக்காங்க. எதுவும் மிஸ்மேட்ச் ஆகுது இல்லையா? கொஞ்சம் முஸ்லீம் அந்த கேஸ் ஸ்டடியா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேஸ் ஸ்டடி எனக்கு சொல்றீங்க. செட் ஆஃப் ஃபர்ம்ஸ் ஆர் கால்ட், செட் ஆஃப் கம்பெனிஸ் ஆர் கால்ட் ஃபர்ம்ஸ். அப்படி எடுத்துக்கலாமா? செட் ஆஃப் பார்ட்னர்ஷிப்ஸ் ஆர் கால்ட்
ஃபர்ம்ஸ் எடுத்துக்கலாமா? கொஞ்சம் பாயிண்ட் முடிச்சுட்டு